சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். அமெரிக்கா ஈரான் போர், இஸ்ரேல் ஈரான் போர் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்க சார்? ஸ்டேட்டஸ் என்ன, இப்போ புது அதிபர் முஸ்தபா அலி கொமேனி பதவியேற்றிருக்கிறார். கமேனி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் இன்னும் 6 மாதத்திற்கு போரை நடத்துவதற்குரிய வலிமை எங்களுக்கு இருக்கிறது என்று ஈரான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. விடாமல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவரிடம் நேவல் படை அழித்து விட்டோம், கடற்படை அழித்து விட்டோம், கப்பற்படை அழித்து விட்டோம், விமானப்படை அழித்து விட்டோம், ஈரானில் ஒன்றுமே இல்லைன்றாரு ட்ரம்ப்பு. கிட்டத்தட்ட 5000த்துக்கு மேற்பட்ட குண்டுகள் வீசப்பட்டிருக்கிறது ஈரான் மேலே. 1400 மக்களுக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தெரியல, அவன் கணக்கு சொல்லலை. நெட்டன்யாகவே உயிரோடு இருக்காரான்னு தெரியல நம்மளுக்கு. அப்போ இன்னும் இந்த சூழலில் இந்த போரை தொடர்ந்து அமெரிக்கா நடத்தினால் அதற்கு காரணம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸாக தான் இருக்குது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வைத்து அமெரிக்காவினுடைய அந்த ட்ரம்ப்புடைய மருமகன் ஒரு யூதர் போல தெரியுது. அவர் மூலமாகத்தான் இந்த போர், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மூலமாக இந்த போர் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி ஆரம்பித்து குழந்தைகளை கொன்று இது ஆரம்பித்தது. இன்றைக்கி அந்த 37 ஆண்டுகள் ஆண்ட ஒரு சுப்ரீம் லீடரை காலி பண்ணி ஈரான் மேலே உச்சகட்ட கோபத்தை ஏற்படுத்தி ஈரான் இன்றைக்கி வெறியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஒரு 2இல் 1 கை பார்த்து விட வேண்டும் என்று களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். எனவே ஆனால் பவர் அமெரிக்காவிடமும் இஸ்ரேலிடம்தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் வடகொரியாவும் சைனாவும் ரஷ்யாவும் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாவிட்டால் இந்த போர் தொடரும். இப்போ ஈரான் இந்த போரை நிறுத்துறதுக்கு 3 நிபந்தனைகளை வழங்கியிருக்கு. அந்த 3 நிபந்தனைகள் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கா? அதனால போர் முடிவுக்கு வர இருக்கா? அமெரிக்கா இன்னைக்கு நல்ல நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உக்ரைனுக்கு நிபந்தனை, உக்ரைனை பாதுகாப்போன்னு எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட்டே மதிக்கலை அமெரிக்கா. அப்போ எப்படி அமெரிக்காவுக்கு சர்வதேச நிபந்தனைகளை காற்றில் பறக்க விடுவது ஜஸ்ட் லைக் தட். அமெரிக்கா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாது என்று தான் நினைக்கிறேன். சட்டப்பூர்வமான நடவடிக்கை, ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு, அப்புறம் மீண்டும் தாக்குதல் நடத்தாதபடி பாதுகாப்பு, இந்த 3ஐயுமே அமெரிக்காவிடம் எதிர்பார்த்தால் அது கசாப்பு கடைக்காரனிடம் கருணை எதிர்பார்த்தது மாதிரி. எனவே அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த்து, வலிமையாக திருப்பி அடித்தால் மட்டும்தான் இது நிற்கும். அந்த வலிமை ஈரான்கிட்ட இருக்கான்றது கொஸ்டின் மார்க். அந்த வலிமை இருந்ததுனால்தான் கடந்த முறை போர் நிறுத்தம் ஏற்பட்டது. அடியில் இஸ்ரேலை காலியாயிருன்ற நிலைமை ஏற்பட்டவுடன் அமெரிக்கா தலையிட்டு போரை நிறுத்தியது. இப்பொழுதும் அமெரிக்கா தான் இதில் அதிக இன்வால்மெண்ட்டோட கிட்டத்தட்ட 150 சோல்ஜர்ஸ் இறந்துருக்காங்க அமெரிக்காவில். அமெரிக்கா வீரர்கள் 150 பேர் மேலே இறந்துருக்காங்க. இந்த நாள் ஏற்படக்கூடிய விளைவுகள் அமெரிக்காவுக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய இழப்பீடு இல்லை. ஆனால் மற்ற நாடுகள், ஐக்கிய நாடு சபைன்னு ஒன்று இருக்கவே அர்த்தமே இல்லை. ஐக்கிய நாடு சபைகள் நோ மீனிங்லெஸ் ட்ரூத்லெஸ் ஆர்கனைசேஷன். எனவே இன்றைக்கு இந்த போர் நிறுத்துவதற்கு காரணம், போர் நிற்க வேண்டும் என்று சொன்னால் ரஷ்யாவும் வடகொரியாவும் சைனாவும் சேர்ந்து ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கினால்தான் இறங்கினா தான் நிற்கும் போர். அது பெரிய ஆபத்தை கொண்டு வராதா? களமிறங்கினா நின்றும் போர். பயந்துருன்றீங்களா அமெரிக்கா? வேற என்ன, 2 களமிறங்கினா 2 அமெரிக்க கப்பல் 75 ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டை தாங்கி கொண்டு நிற்கிது. 2 அமெரிக்க கப்பலையும் அடித்து நொறுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? ட்ரம்ப் அதுக்கு பிளான் இல்லாமல் இருப்பார். ரஷ்யன் சப்மரின் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ரஷ்யனுடைய B-2 பாம்பர் மாதிரி ரஷ்யாவோட இதை விட பவர்ஃபுல் பாம்பர் இருக்க, அதை கொண்டாந்து போட்டா அப்போ ரஷ்யா கிளம்புறங்குச்சுன்னா நிற்கும். அப்போ இப்படி பார்த்தா இப்போ ஈரானுடைய கை தான் இப்போ ஓங்குற மாதிரி தெரியுது. இப்போதைக்கு ஈரான் கை ஓங்கி இருக்கிறது, அமெரிக்காவும் சற்று பின்வாங்கி இருக்கிறது என்று தான் கருத வேண்டியிருக்கிறது.
ஆனாலும் அமெரிக்காவுடைய மைட்டி பவர், இந்த ஏர் ஃப்ரைட் பவர், ஏர் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் பவர், பாம்பிங் பவர், இதெல்லாம் வந்து ஈரான் எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்கும் தனியாக? 1 மாதம் தாக்கு பிடிக்கலாம், 3 மாதம் தாக்கு பிடிக்கலாம். எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்கும்? அப்போ மற்ற கண்ட்ரி தலையிட்டு ஒரு சமாதானத்தை, ஒரு அமைதியை ஏற்படுத்த தக்க தருணம் இது. இதை இன்னும் காலம் தாழ்த்தக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு போராக, ஒரு பொருளாதார போராக மாறி உலக மக்கள் அனைவருமே கஷ்டப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடக்கூடாது. மிடில் ஈஸ்ட்லேயும் நம்ம இந்தியர்கள் இருக்காங்க, எங்கேனாலும் இந்தியர்கள் இருக்காங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் உயிர் தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரு ஹியூமன்ஸ் தான் வாழ்கிறாங்க. அது இஸ்ரேலாக இருக்கட்டும், இல்லை ஈரானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அழிவு என்பது மனித குலத்திற்கான அழிவு. இந்த அழிவை நிறுத்த வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும், அமைதி திரும்ப வேண்டும். அதுக்கு நடைகள் இருப்பதுக்கு தான் ஐக்கிய நாடுகள் சபை. ஆனால் இன்றைக்கு செயலிழந்து பல்லில்லாத ஒரு சபையாக ஐக்கிய நாடு சபையில் மாறி நிற்பதன் காரணமாகத்தான் இன்றைக்கி ரஷ்யா, சைனா, வடகொரியா தலையிட்டு நிறுத்த வேண்டும் என்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நாடெங்கும் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. இன்னைக்கு சென்னையில், தமிழ்நாட்டில் கூட பல இடங்களில் பெட்ரோல் பங்க்கில் ஒரே கூட்டம். ஹோட்டலில் பல இடங்களில் சிலிண்டர் இல்லாதனால மூடிட்டாங்க ஹோட்டல்களை, சாதத்தை கம்மியாக கொடுக்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த சூழ்நிலைகளை? இது எப்போ சரியாகும்? என்ன காரணம்? இந்தியாவில் வந்து ஒட்டுமொத்தமாக 9 நாள்லேருந்து 10 நாளைக்கு தான் ரிசர்வே இருக்குது. 9 நாளைக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டால், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டால், 85% பெட்ரோல் டீசல்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய இதில் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூலமாக அரபு நாடுகள்லேருந்து, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து நமக்கு வருது. சவுதி அரேபியா, குவைத்து, கத்தாரு, யுஏஇ, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து வருது. இது மூடப்பட்டு விட்டது. 12 நாள் ஆச்சு. இன்றைக்கு அந்த ஜலசந்தியில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் ரஷ்ய கப்பல்கள், சைனா கப்பல்கள் அனுமதிக்கப்படுகிறது. இந்திய கப்பல்கள் அனுமதிக்கப்படவில்லை. காரணம், இந்தியா அமெரிக்காவுக்கு அடிமையாக, இஸ்ரேலுக்கு அடிமையாக, இஸ்ரேல் பக்கமும் அமெரிக்கா பக்கமும் இருப்பதால் இன்றைக்கு வந்து இந்திய கப்பல்கள் இன்றைக்கு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூலமாக அனுமதிக்கப்படவில்லை. காலைல அனுமதிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அது ஏதோ 1-2 தப்பிச்சு வந்திருக்கலாம். ஆல்ரெடி கிராஸ் பண்ணக்கூடிய நிலையில் இருந்தது, தப்பிச்சு வந்திருக்கலாம். இது முழுமையாக மூடப்பட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்வ் விசாகப்பட்டினம், படூர், அப்புறம் வந்து மங்களூர், இந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய ரிசர்வில் 9 நாளைக்கு தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க முடியும். மொத்தம் 250 மில்லியன் குரூட் ஆயில் தேவை வருஷத்துக்கு இந்தியாவுக்கு. இந்த 250 மில்லியன் குரூட் ஆயிலில் கிட்டத்தட்ட வந்து டீசல் மட்டும் 94 மில்லியன் டன், பெட்ரோல் வந்து 40-லேருந்து 42 மில்லியன் டன் ரெக்குயர்மெண்ட்டு. அடுத்து எல்பிஜி குக்கிங் கேஸ், அதாவது சமையலறை எரிவாயு, 32-லேருந்து 33 மில்லியன் டன். அப்புறம் சிஎன்ஜி நேச்சுரல் கேஸு 65-லேருந்து 70 பில்லியன் கியூபிக் மீட்டர் கேஸ். இதுதான் வந்து நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டு. இந்த ரெக்குயர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட வந்து மெஜாரிட்டி எதுக்கு போகுது? டிரான்ஸ்போர்ட் செக்டாருக்கு. அதாவது 55-லேருந்து 60% டிரான்ஸ்போர்ட் செக்டார், இண்டஸ்ட்ரி ஒரு 20%, டொமஸ்டிக் குக்கிங் எல்பிஜி வந்து ஒரு 12-லேருந்து 15%. அப்புறம் ஏவியேஷன் அதர் ஃபியூயல் வந்து 5-8% யூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தமிழ்நாடுடைய ரெக்குயர்மெண்ட்டு டீசல் 7-8 மில்லியன் டன்ஸு பெர் இயர் பெர் ஆனம், பெட்ரோல் வந்து 3 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம், எல்பிஜி வந்து 2 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம், சிஎன்ஜி எல்என்ஜி வந்து அரௌண்டு 1 மில்லியனுக்குள்ளே இருக்கும். இது டிரான்ஸ்போர்ட் செக்டார், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ், போர்ட்ஸு, பவர் ஜென்ரேஷன், இதில் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூடிட்டா சவுதி அரேபியாவிலேருந்து, ஈராக்லேருந்து, குவைத்திலேருந்து, யுஏஇலேருந்து, கத்தார்லேருந்து வரக்கூடியது ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா 50-லேருந்து 60% இந்தியாவுடைய குரூட் ஆயில் இம்போர்ட் தடைபடும். இப்போ மிச்சம் இருக்கக்கூடியது எங்கேருந்து வாங்குகிறோம்? இப்போ அமெரிக்காவிலேருந்து, வெனிசுலாவிலேருந்து, ரஷ்யாவிலேருந்து வாங்குறது. இப்போ ரஷ்யாவிலேருந்து, ஈரான்லேருந்து வாங்கிட்டு இருந்தோம், அதை அமெரிக்கா வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டான். ரஷ்யாட்டிருந்து வாங்கிட்டு இருந்தோம், அதையும் வாங்கக்கூடாதுன்ட்டான். இப்போ ஒரு 30 நாளைக்கு நீ வேணால் வாங்கிக்கோன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துருக்காரு நம்ம பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப்பு. இப்போ பெர்மிஷன் கொடுத்து 31வது நாளைக்கு மேலே வேணும்னா
நம்ம வந்து அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும். ஓகே, இந்திய பிரதமர் ட்ரம்ப்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும். இல்லைன்னா வந்து நம்மளால் வாங்க முடியாது. அப்போ இந்தியாவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை அடகு வச்சு ஃபாரின் பாலிசியை காம்ப்ரமைஸ் பண்ணி குளோபல் சவுத் லீடர்ஷிப்பை விட்டு கொடுத்து ட்ரம்ப்பிடம் கையெழுத்து போட்டு டாரிஃபில் கையெழுத்து போட்டதுனால வந்த விளைவு இன்றைக்கி இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த எரிசக்தி தேவையை வந்து அமெரிக்காவின் உத்தரவுக்கு கைகட்டி நின்று இருக்க வேண்டிய ஒரு இழிநிலை ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சு தான் அப்துல் கலாம் வந்து 2005 இன்றைக்கி இருக்கும் 2026 20 ஆண்டுகளுக்கு முன்பு அப்துல் கலாம் வந்து எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷன் 2030 என்ற திட்டத்தை கொடுத்தார். அவரோடு சேர்ந்து நான், விங் கமாண்டர் கோபால்சாமி, மேஜர் சுவாமிநாதன், ப்ரொஃபஸர் பரமாத்மா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எல்லோரும் சேர்ந்து ஒரு பாலிசியை எவால்வ் பண்ணோம். இந்த பாலிசி படி பார்த்தா 60 மில்லியன் டன் பயோஃபியல் வந்து வருடத்திற்கு உற்பத்தி பண்ண முடியும் இந்தியாவால். அப்போ மத்திய மாநில அரசுகள், காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அடுத்து வந்த மோடி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த கவர்மெண்ட்டும் அப்துல் கலாமுடைய அந்த எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷன் 2030 செயல்படுத்தி இருந்தால் இன்றைக்கு நாம் அமெரிக்காவை சார்ந்தோ இல்லை இந்த போரினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை சார்ந்தோ நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சமையலறை குக்கிங் கேஸுக்கு நம்ம அலைய வேண்டிய தேவை இருந்திருக்காது. இதெல்லாம் வந்து நம்ம பண்ண பிளானிங் இல்லாமல் பெட்ரோலியம் லாபிக்கு பயந்து, பெட்ரோலியம் லாபி குஜராத்தி லாபி, இந்த குஜராத் லாபிக்கு பயந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை என்கரேஜ் பண்ணாமல் ஆயிலை வந்து ஜெட்ரோபா மூலமாகவும் பயோடீசல் உற்பத்தி பண்ணுறதுக்கு எந்த விதமான பாலிசியும் கொண்டு வராமல் அடுத்து எத்தனால் பாலிசியை வந்து 7% தான் மிக்சிங். அப்துல் கலாம் சொன்னதுபடி 2020க்குள்ளே 20% மிக்சிங் கொண்டாந்துருக்கணும். 2030 30% மிக்சிங் கொண்டாந்துருந்தால் பெட்ரோல் கன்சம்ஷன் 30% குறைஞ்சிருக்கும், டீசல் கன்சம்ஷன் 50% குறைஞ்சிருக்கும். அடுத்து எமல்சிஃபிகேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தால் அதில் ஒரு டீசல் கன்சம்ஷன் 50% குறைஞ்சிருக்கும். இத்தனையும் அப்துல் கலாம் கொடுத்த அந்த திட்டங்களை நிறைவேற்றதன் காரணமாக இன்றைக்கு நாம் அமெரிக்காவுக்கு அடிமையாக வேண்டிய சூழலை இல்லை, அந்த ஒற்றை வாய்ப்பு தான் இருக்கா? அமெரிக்கா கிட்ட போகிறதுக்கு மட்டும்தான் அந்த ஒற்றை வாய்ப்பு தான் இருக்கா? வேறு வகையில் இந்த நிலைமையை சீர்படுத்துறதுக்கான வாய்ப்பு இந்தியா கூட அங்கே கொடுத்துட்டீங்களா? இப்போ நீங்கள் ரஷ்யாட்ட வாங்கணும்னா உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறது யார்? ரஷ்யாட்ட நீங்களாம் வாங்கணும். யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம். ரஷ்யாட்ட வாங்கலாம், பிரேசிலில் வாங்கலாம், சவுத் ஆஃப்ரிக்காவில் வாங்கலாம், கல்ஃப் கண்ட்ரியில் வாங்கலாம், ஈரான்கிட்ட வாங்கலாம், யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம். ஆனால் இன்றைக்கி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போடுறது யார்? ட்ரம்ப் தானே. அப்போ இந்தியாவுக்கு பிரதமர் ட்ரம்ப்பா மோடியா? யார் இந்தியாவுக்கு பிரதமர்? யார்? மோடி தான். மோடியா? மோடி யார்கிட்ட உத்தரவு வாங்குறாரு? அமெரிக்காட்ட. என்னதுக்கு வாங்கணும்? எதுக்கு வாங்கணும் அமெரிக்காட்ட போய்? ஏன் கையெழுத்து போட்ட போய் வெனிசுலாவில் போய் வெனிசுலா ஆயிலை வாங்குவேன்னு கையெழுத்து போட்டேன்னு சொல்லி பியூஷ் கோயலை கேட்டால் எனக்கு தெரியாது, ஜெய்சங்கரை கேளுன்னாரு. ஜெய்சங்கர் கேட்டால் அது எனக்கு தெரியாது, பியூஷ் கோயலை கேளுன்னாரு. 2 பேரும் கேட்டு மோடியை கேட்டால் மோடி பார்லிமெண்ட்டில் என்னை பெண்கள் அடிக்க வராங்கன்னு ஓடினாரா இல்லையா? இப்போ யார் பதில் சொல்லுவா? யார் பதில் சொல்லுவா? திருச்சியில் வந்து மாநாட்டில் முழங்கிட்டு நான் இந்தியாவை தலைகுனியை விட மாட்டேன் அப்படின்னு முழங்கிட்டு போகிறது, வெறும் முழங்கிட்டு போகிறதுக்கா வந்தார் இப்போ மோடி? சொல்லுங்க. இப்போ இன்றைக்கி வந்து $119 ஆயிடுச்சு ஒரு பேரல் பிரெண்ட் சப்ளை. $140 பெர் பேரலாக இருந்தப்போ மன்மோகன் சிங் 75 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்தார். 60 $80 இருக்கும் போதும் மோடி 100 ரூபாய்க்கு பெட்ரோல் விலையை உயர்த்திட்டார். இன்றைக்கி $119. இது வந்து $150 போக போகுது. $150 $200 போச்சு, ஒரு பேரல் போச்சு அப்படின்னா எங்கே போய் பெட்ரோல் விலை எங்கே போகும் தெரியுமா? 100 ரூபா பெட்ரோல் 160 ரூபாய்க்கு போகும். 90 ரூபா டீசலு 120 150 ரூபாய்க்கு போகும். 900 ரூபா கேஸு 1400 ரூபாய்க்கு போகும். எப்படி பண்ணுவீங்க? அது போகும், கிடைக்கணும்ல. அது தங்குதடையின்றி கிடைக்குமா? 3 இடத்துல தான் ஸ்டோரேஜ் இருக்குது. சிங்கப்பூரில் தனி தீவை வச்சுருக்கான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. சைனா ரெக்யர்மெண்ட்டு, ஜப்பான் ரெக்யர்மெண்ட்டெல்லாம் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான் சிங்கப்பூரில்.
நம்ம நாட்டில் 3 இடத்துல ரிசர்வ், விசாகப்பட்டினம், பெங்களூரு, படூர் 3 இடத்துல தான் ஸ்டோரேஜ் ரிசர்வ் இருக்குது. நீ 10 நாளைக்கு தான் ஸ்டோர் பண்ண முடியும். 90 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அமெரிக்கா. எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுவீங்க? இப்போ எல்லா விலையும் ஏறப்போகுது. ஃப்ரைட் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும், லாஜிஸ்டிக் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும், ஃபிஷிங் வெசல் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ காய்கறி விலை, பலசரக்கு விலை, அனைத்து அத்தியாவசிய தேவை பொருள்களுக்கான விலைகள் அத்தனையும் இன்க்ரீஸ் ஆகும். ஹோட்டலில் ஃபுட்டும் இன்க்ரீஸ் ஆகும், உணவுப் பொருள்கள் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எப்படி ஏறக்குறைய ஸ்ரீலங்காவில் சமீபத்தில் நடந்தது, ஒரு தோசை 200-300 ரூபாய்க்கு விற்றது. அந்த 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 மாதிரி வரும், அந்த நிலைமைக்கு வரும். ஃப்ரைட் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ண, பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருமில்ல. என்ன பண்ணுவீங்க? இதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்காரு மோடி சமாளிக்கிறதுக்கு? போர் நின்னா, தானாக நின்றுச்சுன்னா மானம் கப்பல் ஏறும், மானம் காப்பாற்றப்படும். போர் நிற்கலை அப்படின்னா மானம் கப்பல் ஏறிடும். போர் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஏதோ அமெரிக்கா வந்து இப்போ பின்வாங்குற மாதிரி தெரியுது. ரஷ்யாவும் வடகொரியாவும் சைனாவும் உள்ளே வர்றதுனால அமெரிக்கா ஒருவேளை பின்வாங்கினால், போர் நிறுத்தம் ஏற்பட்டால் நம்மெல்லாம் தப்பிப்போம். இல்லைன்னா தெருவு தான். அந்த தெருவு கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன? அப்துல் கலாம் கொடுத்த அந்த எனர்ஜி இன்ஃபர்மேஷனை செயல்படுத்தாதனால ஒன்று. ரெண்டாவது, மோடி வந்து ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை இன்றைக்கி காம்ப்ரமைஸ் பண்ணி அமெரிக்கா ட்ரம்ப்போட அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததன் காரணமாக. இதுதான் இன்றைக்கி காரணமாக இருக்குது. இப்போ அப்போ கல்ஃபை தவிர வேறு எங்கெல்லாம் வாங்க முடியும்? அமெரிக்காவில் வாங்கலாம், ரஷ்யாவில் வாங்கலாம், பிரேசிலில் வாங்கலாம், கயானாவில் வாங்கலாம், வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வாங்கலாம். இங்கே வாங்கணுன்னா எங்கே வாங்க முடியும்? ரஷ்யாட்ட மட்டும் தான் அமெரிக்கா பெர்மிஷன் கொடுத்துருக்கு வாங்குறதுக்கு, இந்தியா வாங்குறதுக்கு. மற்ற நாடுகளில் வாங்குறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. அப்போ நம்ம பிரதமர் ட்ரம்ப் வந்து பெர்மிஷன் கொடுத்தா தான் நம்ம வாங்க முடியும்.